இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலாக ஒரு 3 கூல்ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த நோன்பு சம்மரில் சரியான வெயிலில் வந்திருக்கிறதுனால இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் டெய்லி நாங்கள் எடுத்துக்கிறோம். இதனால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு பழமும் நமக்கு கிடைக்கும். அது இறைவனோட ஒரு அருள் தான் நமக்கு. ஏன் அந்த பழத்தெல்லாம் இறைவன் நமக்கு அந்தந்த சீசனில் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தர்பூசணி பழம் நல்ல சீசன். இந்த சீசனில் ஃபுல்லாக நம்ம தர்பூசணி பழத்தை வாங்கலை அப்படின்னு சொன்னாலும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வரணும். தர்பூசணி பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுலேருந்தும் நமக்கு முழுசாக தடுக்குது. நம்ம ஹார்ட்டு, நுரையீரல், நமக்கு பெருங்குடல், சிறுகுடல் இது உள்ளே வர்ற நமக்கு புற்றுநோய், கேன்சரையும் உங்களுக்கு நமக்கு வர விடாமல் தடுக்குது இந்த பழம். இதில் நமக்கு 90% தண்ணி சத்து தான் இருக்குது. அதனால் கலோரி அதிகம் இல்லை. பயப்படாமல் வெயிட்லெஸ் பண்ணுறவங்க இந்த பழத்தை நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த பழத்தில் பாதி அளவு எடுத்து மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் பெரிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன விதை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விதையோட தான் கொஞ்சம் சாப்பிட்ணும். இப்போ இது மாதிரி கொஞ்சம் ஐஸ் கட்டியை இதில் போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி போடல அப்படின்னு சொன்னாக்கா இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஜில்லுன்னு குடிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டாக்கா ஆஸ்மாவோ வீசிங்கோ அதிகமாகும் அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு ஆஸ்மாவையும் வீசிங்கையும் தடுக்கிற சக்தி கூட இந்த தர்பூசணி பழத்துக்கு இருக்குது. அதனால் பயப்படாமல் நம்ம சாப்பிட்லாம். இதில் போடுற ஐஸ் கட்டி தான் உங்களுக்கு ஆஸ்மாவையும் அலர்ஜியும் உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும். இப்போ இதில் ரோஸ் சிரப்பு கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். இது இனிப்புக்காகவும் கொஞ்சம் கலருக்காகவும் இந்த ரோஸ் சிரப்பை ஊற்றினேன். இது இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு இதில் அரைச்சிக்கலாம். அதாவது வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ் கட்டி போட்டுட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அப்படியே சும்மா ஜில்லுண்டு நோம்போட கலப்பே நமக்கு தெரியாது. சும்மா கில்லி மாதிரி இருக்கும். இந்த ஜூஸை குடிச்சிங்கனாக்கா. அடுத்ததும் ஒரு சிம்பிளான ஒரு ஜூஸ் தான் நன்னாரி சர்பத்து. இந்த நன்னாரி சர்பத்து கோடை காலத்தில் ரோட் சைடில் உள்ள கடையில் எல்லா கடையிலையுமே இந்த நன்னாரி சர்பத்து சக்கை போடும். அந்த அளவுக்கு இந்த நன்னாரி சர்பத்தோட டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம சேர்த்துருக்கிற பாதாம் பிசின், இந்த பாதாம் பிசினில் இல்லாத சத்தே இல்லை. அந்த அளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அத்தனை சத்தம் இதில் இருக்குது. இதில் சப்ஜா விதையும் சேர்த்துருக்குறோம். சப்ஜா விதை கூட இளநீ சேர்க்குறேன். நான் இப்போ இளநீ இருந்துச்சு அதனால் சேர்க்குறேன். இளநீ இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ அடுத்ததாக நன்னாரி சிரப்பு இது கூட சேர்த்துருக்குறேன். நன்னாரி சிரப்புலேயே நம்ம ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும், டார்க் கலர்லேயும் இருக்கும். டார்க் கலரில் உள்ளது தான் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அது வீட்லேயே காய்ச்சி எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம இது சாதாரணமாக கடையில் விற்கிறது. இது கூட ஒரு லெமன் ஜூஸை சேர்த்துருக்குறேன். ஃபுல்லாக நம்ம ஒரு லெமனை சேர்த்துக்குவோம். இது ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு உள்ளது. இப்போ சப்ஜா விதையை பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டு கொல்லையில் திருநீட்டு பச்சலை அப்படின்ட்டு இருக்கும். அந்த செடியோட விதை தான் இந்த சப்ஜா விதை. இந்த வெயில் காலத்தில் வேக்கூறு நம்ம உடம்புல கட்டி அதிகமாக வர்றவங்க இந்த சப்ஜா விதையை டெய்லி சேர்த்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சூடு கட்டிலாம் வராமல் இருக்கும். இது கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இந்த ஜூஸு. இப்போ ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஐஸ் கட்டியை போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டியை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம நன்னாரி ஜூஸை ஊற்றலாம். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் மறக்காமல் லைக் போடுங்க அப்படின்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டு இந்த நன்னாரி ஜூஸை குடிங்க. நோன்பு திறக்கிற நேரத்துலையும் சரி, நம்ம வெயிலில் வெளியில் போய்ட்டு வந்தாலும் சரி, அப்படி தான் இருக்கும். சும்மா கில்லி மாதிரி இருக்கும் இந்த ஜூஸும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாதாம் பால். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கடையில் பாக்கெட்டில் விற்கிற பவுடரை விட நமக்கு விலை ரொம்ப கம்மி. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு அதுவும் சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பாதாம் பருப்பை நம்ம ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவசியம் கிடையாது. இப்படியே தோலோடவே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாதாம் பருப்பு தோலில் எந்த விதமான கெடுதலும் நமக்கு கிடையாது. இப்போ இது கூட 2 ஏலக்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கிறேன். பாதாம் பருப்பில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. பாதாம் பருப்பு 1/2 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கின்னு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றியாச்சு. ரொம்ப திக்காக இருக்கணும்னா தண்ணி ஊற்ற வேணாம். இதுலேயே கொஞ்சம் சூடு இல்லாதப்பவே கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம திக்காக இந்த பாதாம் பால் வர்றதுக்காக கார்ன்ஃப்ளோர் இது கூட சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளோர் எல்லாருமே கார்ன்ஃப்ளோர்
சேர்த்து தான் இதை செய்வாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கங்க. கார்ன்ஃப்ளவரை ஸ்கிப் பண்ண வேணாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்காக வரும். இப்போ இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த பவுட்ரு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் பிள்ளைங்க டெய்லி படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு 4 பாதாம் பருப்பை கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாதாம் பருப்பை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாலில் டெய்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய்ச்சி கொடுத்துடலாம். இப்போ இது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்து கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்காக இதில் குங்குமப்பூ சேர்ப்பாங்க. குங்குமப்பூ இப்போ விற்கிற விலையில் குங்குமப்பூ வாங்கி சேர்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது பாதாம் பால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி கூட குங்குமப்பூ சேர்க்குறதில்ல, மஞ்சள் தூள் தான் சேர்க்குறாங்க. மஞ்சள் தூள் நமக்கு வயிற்று புண்ணை கூட நமக்கு நீக்கிற சக்தி இருக்குது. அதனால் மஞ்சள் தூள் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருள் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீரன் யார் அப்படின்னு சொன்னால் போரில் போய் சண்டை இட்டுட்டு வந்துட்டா அவரை பெரிய வீரன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைய அடக்கி வச்சிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஆனால் அதெல்லாம் வீரன் கிடையாது. எங்கள் முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க, வீரன் யாருன்னு கேட்டாக்கா தன்னுடைய கோபத்தை அடக்கிறவங்க தான் மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடக்கிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஐஸ் கட்டியும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே பாதாம் பருப்பை கொஞ்சம் நைஸாக துருவுனது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே சும்மா போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த பாதாம் கூல்ட்ரிங்க்ஸு ரொம்ப சிம்பிளான முறையில் காஸ்ட்லியாக இல்லாத இந்த 3 கூல்ட்ரிங்க்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம். சரியா?